Hi friends, welcome to C3 Chris Crafts and Cookery. நான் உங்கள் கிறிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கேஷுவல் கெட் டுகெதர் vlog தான் பார்க்க போகிறோம். என் ஃப்ரெண்டு அபி வீட்டில் தான் கெட் டுகெதர். பசங்கள்லாம் கீழே பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருந்தாங்க. விளையாடிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு எல்லாரும் சேர்ந்து வீட்லேயும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தோம். பிள்ளைங்க மட்டும் கிடையாது, டேடிஸும் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க விளையாட்டில். சார்ல்ஸ் அண்ணா இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். கெட் டுகெதர் அப்போல்லாம் பிள்ளைங்க ஸ்விம்மிங்க்கு போய் என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த தடவை லேட் ஆகிட்டனால அவங்களால போக முடியல. அதுக்கு பதில் இந்த தடவை பேஸ்கெட் பால் விளையாடி நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நம்ம குட்டி ஜெரியல் எப்படி இண்டோர் பேஸ்கெட் பால் என்ஜாய் பண்ணுறான் பாருங்கள். இந்த மாதிரி பிள்ளைங்க கையில் ஃபோன் இல்லாமல் டாய்ஸ் வச்சு பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கு தெரியுமா. பசங்க ஒரு பக்கம் விளையாடிட்டு இருந்தாங்க, நாங்கள் ஒரு பக்கம் சேட் பண்ணிகிட்டே சமைச்சிட்டு இருந்தோம். மேஜர் சமையல் அபி ஆல்ரெடி முடிச்சுட்டு இருந்தாங்க. மெயின் டிஷ் எல்லாம் முடிச்சுட்டாங்க. நானும் கிருபாவும் நாங்களும் பண்ணோன்றதை காமிக்கிறோம் அப்படின்ட்டு கிச்சனில் போயிட்டு அப்படியே குட்டி குட்டி வேலை செஞ்சு கொடுத்தோம். வீக்கெண்ட் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. எங்களை விட இப்போ எங்கள் பசங்க மீட் பண்ணுறதுல தீவிரமாக இருக்காங்க. ஒரு வீக்கெண்ட் மீட் பண்ணும் போதே அடுத்த வீக்கெண்டில் என்ன பண்ணணுன்ட்டுலாம் பிளான் பண்ணி வச்சிடுறாங்க. என்ன கெட் டுகெதர்னாலும் நமக்கு சாப்பாடு தான் முக்கியம். இன்றைக்கி அபி என்ன ஸ்பெஷலாக சமைச்சிருக்காங்கன்னா மட்டன் தம் பிரியாணி. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், வாசனையும் என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபுட் மட்டன் பிரியாணி. உங்கள் யாருக்கெல்லாம் மட்டன் பிரியாணி பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, கமெண்ட் பாக்ஸ்லேயும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது யம்மி டீசர்ட் குலாப் ஜாமுன் ரெடி ஆகிட்டு இருக்குது. அந்த ஸ்வீட்டு என்னோட ஸ்வீட் ஃப்ரெண்ட்ஸ் கிருபாவும் அபியும் பண்ணிகிட்ருக்காங்க. இதை செஞ்ச ஆட்களை போலவே ஸ்வீட்டும் செம ஸ்வீட்டாக சூப்பராக இருந்தது. இப்போது சமையல் வேலைலாம் முடிஞ்சிருச்சு. இதை எடுத்துகிட்டு போய் வச்சு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அட்லாஸ்ட் நாங்கள் 3 பேரும் ஒரே ஃப்ரேமில் வர மாதிரி ஒரு கிளிப் கிடச்சிருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் யாரெல்லாம் எங்களை மாதிரி 8 வருஷ ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். இன்றைக்கி நம்மளுடைய கெட் டுகெதர் மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் தம் பிரியாணி, சிக்கன் சுக்கா, குலாப் ஜாமுன், எக்கும் ரைத்தாவும். அடுத்தது என்ன, சாப்பிட வேண்டியதான். இன்றைக்கி சாப்பாடு இலையில வேற. ராஜேஷ் அபிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, முன்ன பின்ன இலை போட்டு பழக்கம் இருக்காமா, இல்லைன்னா கொடுத்தாயி நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு வாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, பிரியாணி வரட்டும், எனக்கு அந்த நல்லி எலும்பு பீஸ் போடுங்க அப்படின்றாங்க. சார்ல்ஸ் நான் கனடாலேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன தான் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெரைட்டியாக சமைச்சு கொடுத்தா கூட நம்ம ஒய்ஃப் கையால் சமைச்ச பிரியாணி மாதிரி வருமான்ட்டு யோசிச்சுருப்பாங்க. யோசிக்கிறது மட்டும் இல்லை, இந்நேரம் இந்தியாவுக்கு வர்றதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்றைக்கி மெனுவில் நடப்பனை பரப்பனை போடுறதுன்ட்டு எல்லாமே வந்துடுச்சு. அடுத்த கெட் டுகெதரில் அப்போது நீந்துவனை வச்சு பண்ணிட வேண்டியதான் நினைக்கிறேன். ஸோ கைஸ், ஸ்டே டியூன்ட். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் இது போன்ற நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம கடைக்குட்டி கிருபா. நான் தான் என்னோடய பிரியருக்கு பிளேட்டில் டின்னர் சர்வ் பண்ணுவேன்னுட்டு பிளேட்டில் எடுத்துகிட்டு இருக்காங்க கொடுக்கறதுக்கு. அண்ணா மேலே உட்காந்தா கம்ஃபர்டபுளாகவும் ஃப்ரீயாகவும் சாப்பிடலான்னு ஃபீல் பண்ணனால போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. பிள்ளைங்க எல்லாம் விளையாடிட்டு வந்தனால பசிக்கும்னு சொல்லிட்டு சீக்கிரமாக போட்டு கொடுத்துட்டோம். சாப்பிட்டுட்டு எழுந்திரிக்க முடியாமல் உட்காந்துருக்காங்க. த வெயிட் இஸ் ஓவர். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். ராஜேஷ் நீங்கள் 3 பேரும் உட்காருங்க, நான் சர்வ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் ஜாலியாக 3 பேரும் உட்காந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இந்த நாள் எங்களுக்கு ஜாலியாக போச்சு. கடவுள் கொடுத்த நல்ல ஃப்ரெண்ட்ஸ்க்காக கடவுளுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி செலுத்திக்கிறேன். இது போன்ற நிறையா வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதெல்லாம் நீங்கள் ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப்ன்ற பட்டனை மட்டும் கிளிக் பண்ணால் போதும். அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். நம்ம வாழ்க்கை எப்போவுமே ஒரே போல் இருக்காது. மேடு பள்ளம், துக்கம் சந்தோஷம் அப்படி மாறி தான் இருக்கும். அந்த ரெண்டுத்துலேயுமே நம்மளோட கூட இருந்து நமக்கு தோள் கொடுத்து நம்மளை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்துகிறவங்க யாருன்னா நண்பர்கள் தான். அந்த மாதிரி நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கும்போது அவங்கள உங்கள் கூடயே வச்சுக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நட்பு மட்டும்தான். நம்ம நிறம் பார்க்குறதில்ல, ஜாதி மதம் இனம் மொழி வயது அப்படின்ட்டு எதுவுமே பார்க்காம வரக்கூடிய ஒரு உறவு. அந்த உறவோட மேக்ஸிமம் நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.